பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளிலே பிள்ளைகள் தினம். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியிலையும் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்ட போது அவனுக்கு ஏலி ஒருவேளை அவன் நல்ல ஒரு ஆசாரியனாய் இல்லாதவன் இருந்த போதிலும் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுத்ததை நாம் நினைவு கூர்ந்தோம். இந்த காலை வேளையிலையும் அதே மனநிலையோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசித்தானாக வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யும் என்கிற நிலையிலே தேவன் நம்மை இங்கே வைப்பாராக. இன்றைய கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருந்தாலும் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்கிற அறிவு குறைவாகவே இருக்கிறது. ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கலாம், அவர் இரட்சகர், அவர் குணமாக்குகிறவர், அவர் நமக்கு உற்சாகம் கொடுக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆளுகிறவர் என்றெல்லாம் நான் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னை ஆண்டவர் வரப்போகிறார், நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் வரப்போகிறார் என்கிற அறிவும் ஆண்டவரை குறித்து இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி இந்த ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதே ஞானம். இதை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்றால் அதை போல ஒரு மோசமான நிலை என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாது. தமிழில சொல்வார்கள், யாரையாவது பார்த்து கேட்டீங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல சொல்லலாம், சும்மா போறேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில சாதாரணமாக சொல்லப்படுறது. எங்கயா போறீங்க, எதை நோக்கி போறீங்க? ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடுகிற ஓட்டம் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உண்டு. ஆலயத்துக்கு வருவோம், ஏன்னா என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், இவைகள் என்பது நம்முடைய நோக்கமாய் இருக்கக்கூடாது. ஒரு தம்பியை பார்த்து கேட்ட போது அவன் சொன்னான், நான் 5 காரியத்திற்காக ஆலயத்துக்கு போகிறேன், தேவாலயத்துக்கு போகிறேன் என்று. எதற்காக போகிறேனா? 5 காரியத்துக்காக. ஒன்று, ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும், அழகான நேர்த்தியான படித்த ஒரு மனைவி கிடைக்க வேண்டும். 2வது, எனக்கு 2 அழகான பிள்ளைகள் கிடைக்கணும், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. 3வது, எனக்கு 3 பெட்ரூம் இருக்கிற வீடு கிடைக்க வேண்டும். 4வது, ஒரு 4 வீலர் கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு கார் கிடைக்க வேண்டும். 5வது, 5 ஃபிகர் சேலரி கிடைக்க வேண்டும், 10,000 தாண்டின ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். இதுதான் இன்றைக்கு அநேக மக்களுடைய எண்ணமாக மாறிவிட்டது. ஏதோ பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறவர்களாக காணப்படாதபடி தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்த ஒரு தெளிவோடு கூட நாம் வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அர்த்தம் இருக்க ஆரம்பித்துவிடும். நாம் அப்படி வெறும் பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் தேவனை தேடினோம் என்றால் நமக்கும் புற ஜாதியாருக்கும் வித்தியாசம் இல்லை. அவர்களும் கோயிலுக்கு செல்கிறார்கள், மசூதிக்கு செல்கிறார்கள், குருத்வாராவுக்கு செல்கிறார்கள். ஏதாயிலும் கிடைக்காதா, நான் வேண்டிக் கொண்டால் இது நடக்காதா என்பதை கேட்பதற்காக ஜனங்கள் போகிறார்கள். ஆனால் நாம் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? 1 பேதுரு 2:9 நமக்கு தெரியும். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் நாம் இருக்கிறோம். நாம் யாரையா? நம்மை ஆண்டவர் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. இதை நான் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இயேசு சொல்லும் போது சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களுக்கு 2 புதிய வீடுகளை தருவேன்.
ஓஹோ சரி, நான் தெரியாம சொல்லிட்டேனா? ஓகே ஓகே. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். Follow me, I will make you fishers of men. நான் இயேசுவை பின்பற்றினால் நான் யாரை பிடித்துதான் ஆக வேண்டும்? மனிதர்களை பிடித்துதான் ஆக வேண்டும். நான் மனிதர்களை பிடிக்கவில்லை என்றால், மனிதர்கள் பிடிப்பதற்கு உதவியாக இல்லை என்றால், நான் எங்கேயோ வேறு எதையோ பின்பற்றுகிறேன் என்ற அர்த்தம். இயேசுவை பின்பற்றுகிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அப்ப என்ன இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை அவருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார். அநேகருக்கு வாஞ்சை இருக்கலாம், அநேகருக்கு இதை குறித்து வாஞ்சை இருக்கலாம். ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு எதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்கலாம். பணத்தினால் செய்வார்கள், சரீர முயற்சியினால் செய்வார்கள், பல காரியங்களில் ஈடுபடலாம். ஆனாலும் அநேகர் பின்வாங்கி தயங்கி போகிறதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் அநேகர் சின்ன சின்ன காரியங்களில காயப்படுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன காரியத்துல, சமீபத்தில் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். ஒரு 5 வயசு தம்பி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்து கேட்டேன், ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னுட்டு. அவன் சொன்னான், ஐ எம் ஹர்ட். நான் கேட்டேன், ஹர்ட்? நான் என்ன காயம் அடைந்து விட்டேன். நான் கேட்டேன், எங்கன்னுட்டு. ஐ எம் ஹர்ட் இன் மை ஹார்ட். நான் கேட்டேன், ஹார்ட் எங்க இருக்கு? தெரியாது. He doesn't know where the heart is, but he is saying that I am hurt. நாம ஒரு பொல்லாத உலகத்துக்கு வந்துட்டோம். முன்னாலெல்லாம் அப்படி நடக்காது. ஆனா இப்போ சின்ன சின்ன காரியத்துல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுலே நம்ம காயப்பட்டுறோம். காயப்பட்டதுனால அநேகர் செயல் இழந்து போகிறார்கள். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒன்று சொல்லிவிட்டார்கள் அல்லது ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று சொல்லி வெளிப்படையான சரீர காயத்தை குறித்து நான் பேசவில்லை. ஆண்டவருடைய பார்வையில நாம் வரும்போது, ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நம்முடைய இருதயத்திலே அதிக காயப்பட்டிருக்கலாம். இட் மே பி பை யுவர் மதர் இன் லா, இட் மே பி பை யுவர் டாட்டர் இன் லா, இட் மே பி பிகாஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்களுடைய பிள்ளைகளின் நிமித்தம், உங்களுடைய மாமியாரின் நிமித்தம், உங்களுடைய மருமகளின் நிமித்தம் நீங்கள் இருதயத்திலே காயப்பட்டுவதற்கு வாய்ப்புண்டு. இருதயத்திலே காயப்பட்டவர்கள் ஒரு காலமும் ஆண்டவருக்கென்று ஓடக்கூடாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். நல்ல கவனிங்க. You may be very good outside. You may be well dressed outside. நன்றாக உடுத்தி இருக்கலாம், நன்றாக பார்ப்பதற்கு அழகாக அலங்காரத்தோடு இருக்கலாம். But there are so many people inside the church of God with the real hurts inside. இருதயத்திலே காயங்களோடு கூட இருக்கிறவர்கள் இங்கே ஏராளமாக இருக்கலாம். இந்த காலை வேளையில அதை குறித்து நான் கொஞ்சம் ஆழமாக பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருக்கு செயல்பட முடியாமல் போவதற்கு காரணம் என்னுடைய இருதயத்தின் காயம் பெரிதா இருக்கிறது. ஆண்டவர் ஏசாயாவிலே ஒரு வசனத்தை சொன்னார், அதை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அவன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம் அல்லது இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய அடிக்காயத்தை, உள்ளான காயத்தை, அங்கே காணப்படுகிற முறிவை கட்டி அவர்களை எப்படி மாற்ற விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உள்ளான காயத்தை ஒரு மனிதனிலே கட்டும்போது, ஒரு மனுஷியிலே கட்டும்போது என்ன நடக்கிறதா? அவன் இன்றைக்கு சந்திரனை போல சூரியனை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இருக்கிறவன் தானாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவான். தானாக பிரகாசிக்கிறவன் 7 மடங்காக பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவான். Just listen. You may be living a life depending on the brightness of others as moon. ஒரு சந்திரன் சூரிய ஒளிச்சத்தை பெற்றுக்கொண்டுதான் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க முடியும்.
அப்படி மற்றவர்களை சார்ந்தே வாழ்கிற ஒரு மனிதன் அவனுடைய உள்ளான காயம் மாத்திரம் மாறிவிட்டால், இருதயத்தின் அடித்தளத்திலே காணப்படுகிற காயம் மாறிவிட்டால், அவன் தானாகவே பிரகாசிக்கூட ஒரு சூரியனை போல மாறிவிடுவானாம். தானாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் 7 மடங்கு 7 பகலை போல பிரகாசிக்க ஆரம்பித்து விடானாம். Brothers and sisters, today morning you may not be shining. மங்கி எரிகிற திரியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கூடாதபடி நீங்கள் இன்றைக்கு உள்காயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது குடும்பத்தில் ஏற்பட்டதா இருக்கலாம், சபையில் ஏற்பட்டதா இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஏற்பட்டதா இருக்கலாம். You might have been hurt at any stage, anywhere. நல்லா கவனிங்க. என்னை பார்ப்பதற்கு அமெரிக்காவில இருந்து ஒரு நண்பர் வந்தார். அவர் எனக்கு தெரியும். அவர் 1 வாரம் உன்னோடு கூட தங்குகிறேன் என்று சொல்லி என்னை தேடி வந்தார். வந்தது போது அவர் ஒரு பெரிய மனிதர். அவரை நான் ஆச்சரியத்து கட்ட முடியாது. பெரிய, he was so big. ஒரு நாளிலே அவரை பார்த்து நான் கேட்டேன், நான் ஒரு பணித்தளத்துக்கு போகிறேன், வருகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னா, நான் இங்க சும்மா தானே இருக்கிறேன், ஐ வில் ஜாயின் யூ அப்படின்னார். வர்றேன் அப்படின்னாரு. நான் வர்றேன்னு சொன்ன உடனே நான் ஒன்னு சொன்னேன், ஒரு கண்டிஷன் பேர்ல தான் உங்களை கூட்டிட்டு போவேன் என்று சொன்னேன். என்ன கண்டிஷன் கேட்டார். என்னுடைய கார் கொஞ்சம் தகராறு பண்ணும், அப்பப்போ இறங்கி தள்ள வேண்டியிருக்கும், நீ அதற்கு ஒத்துக்கொள்வீர் என்றால் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னார். அவரும் ஒத்துக்கொண்டார். என்னிடத்துல ஒரு பழைய அம்பாசிடர் கார் இருந்த அந்த நேரத்தில் அவரை நான் பின் சீட்ல உட்காரும்போது முழு சீட்டுக்கும் நிறைந்தால் போல் உட்கார்ந்திருந்தார். அவ்வளவு பெரிய மனுஷர். 5 கிலோமீட்டர் போன உடனே என் காருடைய இன்ஜின் ஓடுகிறது, ஆனால் கார் முன்னால போக மாட்டேங்குது. எனக்கு அது விளங்கவில்லை. அவர் சொன்னார், ஜெபக்குமார் இது ரொம்ப சிம்பிள், ஒரு சிம்பிள். என்னன்னா அந்த கிளச் ஃபிங்கர் ஒன்னு இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணா சரியா போறேன். நான் சொன்னேன், எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, கேன் யூ ஹெல்ப் மீன்னு. அவர் அந்த பெரிய அழுக்கு தரையில டப்புன்னு படுத்தாரு. அவரு அந்த கீழே இன்ஜினி கீழே கொண்டு கையை விட்டு அந்த ஃபிங்கரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. உள்ள போக மாட்டேங்கிறாரு, ஏன்னா வயிறு அவ்வளவு பெருசு. அவரை நான் தான் தள்ளி விட வேண்டியிருந்தது. somehow he managed. முழு வேலெல்லாம் ஒரே அழுக்கு. அவருக்கு ரொம்ப, எனக்கு சந்தோஷம், அவர் சந்தோஷம். நாங்க மறுபடியும் போனோம். 10 கிலோமீட்டர் போனோடனே கார் மறுபடியும் நின்றுடுச்சு. அவர் பேர் ஜாக். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஜாக் கேன் யூ கிவ் a helping hand அப்படின்னு. வெளியே வந்தாரு. அவர் தான் கடவுத் கஜன் மாதிரி இருக்கிறாரு. அதனால ஒரு கையை வச்சு ஒரு தள்ளினாரு, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. I was so happy. அவர் மறுபடியும் ஏற்றிக்கொண்டு நான் போனேன். பணித்தளத்துல போய் நான் அவருடைய வேலையெல்லாம் பார்த்தேன். அங்கே பார்த்து சாப்பிட்டோம். மத்தியானம் திரும்ப புறப்பட்டு வரும்போது அதே மாதிரி கொஞ்சம் தூரத்துல வந்தோடனே கார் நின்று விட்டது. இப்ப நான் சொன்னேன், கேன் யூ, அவர் சொன்னார், இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் வெளியே வந்தார், காரை விட்டு வெளியே வந்தார். பின்னால 2 சாப்பிட்டு இருந்ததுனால ஒரு கையை வைத்தல்ல, 2 கையும் வைத்து அந்த வண்டியின் மேல சாய்ந்து தள்ள ஆரம்பித்தார். நானும் இக்னிஷன் கீயை வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் திடீர்னு விழுந்து விட்டார். முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். நான் அந்த மிரர்ல பார்த்து விட்டு இறங்கி வந்து அவரை எடுத்து தட்டி விட்டு அவரை தூக்கி விட்டு நான் கேட்டேன், ஆர் யூ ஹர்ட்? காயம்பட்டா, ஏதாவது காயம்பட்டா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எஸ். எங்க எங்க? உள்ளுக்குள்ள. ஏன், எப்படி, என்னாச்சு? உள்ளுக்குள்ள என்ன காயம்பட்டது? வெளியேதானே விழுந்து கிடந்தீர். அவர் வயதே அவ்வளவு பெரிய ஸ்பிரிங் போர்டு மாதிரி இருக்கு. அப்போ அவர் உடனே சொன்னாரு, 20 பேர் நான் விழுந்ததை பார்த்து சிரிச்சுட்டான். அதனால எனக்கு உள்ள ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு. 20 people laughed at me. அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் பேசல. நான் அவரை வைத்து கொண்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போன மறுபடியும் கார் நின்னுச்சு. நான் இப்ப ஜாக்னோனே, நோ cannot, நான் இப்பொழுது தள்ள முடியாது. அவர் சொன்னாரு, நான் வேணா ஸ்டேரிங்ல உட்கார, நீ தள்ளுனாரு. நான் சொன்ன, வெறுங்கார தூக்கிடுவேன், உமர வச்சு தள்ள முடியாது. ஐ எம் சாரி அபவுட் இட், எதுவும் கூடாத காரியம் என்று சொல்லி அவரை கெஞ்சி பார்த்தேன். அவரு மாட்டவே மாட்டேன்ட்டாரு. இருட்ட ஆரம்பித்து விட்டது, ஆனால் மாட்டவே மாட்டேன்ட்டாரு. அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கிற ஒரு 5-6 பேரை கொண்டு வந்து நான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்? ஒன்ஸ் யூ ஆர் ஹர்ட், யூ ஆர் withdrawing yourself from any service. Even though it is necessary, even though it is needed, you are withdrawing yourself. நீங்கள் காயம் பட்டு விட்டால்
அது தேவையான ஒரு காரியமாய் இருந்தாலும், செய்ய வேண்டும் என்று நீ அறிந்திருந்தாலும், செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கை நீட்ட மாட்டீர்கள். இன்றைக்கு சபையில நடக்கிற காரியங்கள் என்ன? இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காயங்களினால் நிறைந்திருக்கிறபடினால செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படாதபடி அநேகரை சாத்தான் இப்படியாக முடக்கி விட்டான் என்று சொல்லுவேன். தேவன் உங்களோடு கூட இந்த கால வேளையில பேச விரும்புகிறார். இங்க இருக்கிற அநேகர் முடங்கி இருக்கிறீர்கள். உங்களை செயல் பண்ணுகிறவர்களாக, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, எதையாயினும் செய்வதற்கு உங்களுடைய கரங்களை நீட்டுகிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார் என்பபடினால இந்த காயங்கள் எப்படி உண்டாகிறது என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து விட்டு அதற்கு பின்னதாக அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முறைகளையும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலிலே வாசித்த வசனத்திலே ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் தமது ஜனத்தின் காயத்தை கட்டும் போது, அதை குறித்து நாம் அடிக்கடி இந்த வசனத்தை வீடுகளில் எழுதி போட்டுக் கொள்வோம். என்ன எழுதி போட்டுக்கிறோம்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். This is a very common word which is used in every healing crusade. Very common. But many times we use that word only for the external hurts. வெளியே பிசிக்கலாக இருக்கிற ஒரு வியாதிக்கோ அல்லது ஒரு முடக்கத்துக்கோ ஒரு ஆக்சிடென்ட்க்கோ இதைத்தான் இந்த வசனத்தை உபயோகப்படுத்த கற்றுக்கொண்டபடியினாலே உள்ளான காயத்தை கட்டுவதற்கும் தேவன் காயப்பட்டார் என்பதை மறந்து விடுகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக முடியும். அதை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக காயம் எப்படி படுகிறோம் என்பதை குறித்த சில காரியங்களை வேதத்திலே நான் இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு புஸ்தகம், சாங் ஆஃப் சாலமன். சாதாரணமாக இப்படிப்பட்ட வசனங்களை நாம் கவனிக்கிறதும் இல்லை, பிரசங்கத்திலே கேட்பதும் இல்லை. அதனால உன்னத பாட்டு 804வது பக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த அநேகர் உன்னத பாட்டெல்லாம் படிக்கிறது இல்லை. 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே. இங்கே யார் இந்த வார்த்தையை சொல்கிறது, எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறது என்பதை வேதத்தை தெளிவாக அறியக்கூடாதபடி அநேக நேரங்களிலே கொஞ்சம் மாத்திரம் அறிந்திருக்கிறவர்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பின்னணி? ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய தாய் மறுமணம் செய்து கொண்டபடினாலே மறுமணம் செய்து கொண்டவருக்கும் சில சகோதரர்கள் பிறந்தார்கள். புருஷன் செத்து போனான். விதவையான அந்த தாய் இந்த மூத்த மனிதனுக்கு பிறந்த மகளையும் இரண்டாவது மனிதனுக்கு பிறந்த சகோதரர்களையும் உடையவளாக இருக்கும்போது இந்த மாற்று முறையிலே பிறந்த அந்த சகோதரர்கள் இந்த ஒரு மகளை துன்பப்படுத்துகிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் காண்பித்துக் கொடுப்பதற்கு நேரமில்லை. நீங்கள் இந்த புஸ்தகத்தை வீட்டிலே போய் பாருங்கள். அங்கே அவளை ஒரே ஒரு மகள்தான், செல்ல மகள்தான், அழகானவள் தான். ஆனால் அவளை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக நியமித்து விட்டார்கள். அவள் புலம்புகிறாள், ஐயோ நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டது, என் சகோதரர்கள் என்னை துன்பப்படுத்தி திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக நியமித்து விட்டார்கள் என்று சொல்லி அவள் புலம்புகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒதுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட இந்த பெண் அங்கே காவல்காரியாக திராட்சை தோட்டத்துக்கு இருக்கிற வேளையில அங்க ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் நடக்கிறது? நீங்கள் கொஞ்சம் நன்றாய் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அங்கே அந்த வழியாக அந்த வழியாக மேய்ப்பன் ஒருவன் வருகிறான். இந்த மேய்ப்பன் இவளுடைய பரிதாப நிலையை பார்க்கிறான். அழகா இருக்கிறாள், ஆனால் இப்படியாக துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி அந்த மேய்ப்பன் அவள் மேல பரிதாபம் கொண்டதினால அவனுக்கு அன்பு காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த மேய்ப்பனை புரிந்து கொள்ளாத அவளும் அவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். அவன் மேய்ப்பன் அல்ல, அவன் ராஜா. ராஜாவாகிய அவன்தான் மேய்ப்பனுடைய வேடத்திலே தன்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று உலாவி வருவது வழக்கம்.
அதனை மாறு வேடத்திலே வந்திருந்த அந்த ராஜாவை புரிந்து கொள்ளாத அவள் அவனிடத்திலே காதல் கொள்கிறாள், அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறாள். இவர்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய உறவு உண்டான போது ஒரு நாளிலே அந்த மேய்ப்பன் ராஜாவாக வந்து இவளை கொண்டு போய் அரண்மனையில கொண்டு சேர்க்கிறான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பொழுது அவளை நல தைலத்தினாலே அவளை பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு அவளுக்கு ஏராளமான அழகான அலங்கார உடைகளை உடுத்தி நல்ல அறையிலே கொண்டு வந்து வைத்து அவளை பேணுவதற்கும் அவளை பார்ப்பதற்கும் ஏராளமான தோழிகளை கொடுத்து அவளை சாப்பிட பண்ணுவதற்கு, அவரை குளிப்பாட்டுவதற்கு, எல்லாவற்றையும் செய்வதற்கு பெரிய சேவைகளோடு கூட அவள் அந்த அரண்மனையில இருக்கிறாள். கவனியுங்கள். இப்பொழுது வீட்டிலே போய் இப்பொழுது இந்த பேக்ரவுண்டோடு கூட 5வது அதிகாரத்தின் முதல் வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது என்ன நடக்கிறது வாசிக்கலாம். 5வது அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களில் இருந்து வாசிக்கலாம். அங்கே நேசர் வந்து நிற்கிறார். நேசர் வந்து என்ன சொல்கிறார்? என் சகோதரியே, என் மணவாளியே, என் தோட்டத்தில் வந்து இப்படி என்று அந்த நேசர் வந்து அவளிடத்துல பேசுவதற்காக, அவளோடு கூட உறவாடுவதற்காக மறுபடி வருகிறார். ஒரு நாளிலே மேய்ப்பனாக இருந்தவர் இப்பொழுது ராஜாவாக வந்து இவள் தங்கி இருக்கிற அறை கதவை தட்டுகிறாள். அந்த தட்டுகிற நேரத்தில் என்ன நடக்கிறது? 2வது வசனத்தை வாசிக்கலாம். இவள் என்ன சொல்ல? அவள் நித்திரை பண்ணினேன், என் இதயம் விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார்? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க. இப்ப வந்து நேசர் தான் அந்த வசதியை உண்டாக்குனாரு. நேசர் தான் இந்த அழகான அறையிலே அவளை படுக்க வைத்திருக்கிறார். அழகான படுக்கையில படுத்துக் கொண்டது மாத்திரமல்ல, அங்கே வந்து கதவை தட்டுகிறார். என்ன தட்டுகிறார்? இரவு வேளையிலே வந்திருக்கிறேன், என்னுடைய தலை பனியினாலே நனைந்திருக்கிறது, கதவை திற. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இங்க ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? அனாதையாய் ஆகாதவர்களாய் கிடந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களால இகழப்பட்டவர்களாக, கட்டப்பட்டிருந்த உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். அவரை நாம் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அவரை மேய்ப்பராகத்தான் பார்த்தோம். நல்ல மேய்ப்பன் நானே என்றுதான் சொன்னார். ஆனால் அதே ஆண்டவர் நம்மை ஒரு நாளிலே ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். வசதியான, வாய்ப்புகள் மிகுந்த, நேசிக்கப்படத்தக்கான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். அவருடைய அறையிலே கொண்டு வந்தார். நேச கொடி என் மேலே பறந்தது, அவருடைய விருந்து சாலைக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். அப்படித்தான் இவள் சொல்லுகிறார். ஆண்டவர் உயர்த்தின நீங்களும் நானும் நல்ல வசதிகள் நிறைந்த உடனே ஆண்டவர் வந்து இப்பொழுது கதவை தட்டுகிறார். அவள் என்ன சொல்கிறார்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், எப்படி திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். அடே அப்பா, இந்த அம்மாவுக்கு பழைய பேர் கருப்பாயி. வெயில் என் மேல் பட்டது, நான் கருகருத்திருக்கிறேன் என்று பாராதீர்கள். என் சகோதரர்கள் என்னை துன்பப்படுத்தினால் நான் கருப்பாய் இருக்கிறாலும் அழகா இருக்கேன்னு சொன்ன அந்த கருப்பாயி இப்போ கொஞ்சம் பணம் வந்துட்டு, கொஞ்சம் வசதி வந்துட்டு, கொஞ்சம் நல்ல சேலைகள்லாம் கிடைச்சிட்டு, கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் கிடைச்சிட்டு, அவரும் சகோதரியே, மனவாளியே, பிரியமே, மழிக்கொந்தே அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு தலையில ஏறிட்டு, நான் எப்படி படுக்கையை விட்டு இறங்குவேன், என் கால்களை எப்படி அழுக்காக்குவேன், கலட்டி போட்ட நைட்டியை எப்படி திரும்ப மறுபடியும் உடுப்பாட்டே. அப்பா, இது யார பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? ஒன்ன பார்த்துதான். கொஞ்சம் 4 காசு வந்த உடனே காலு நீல நிக்க மாட்டேங்குது. அந்த கிருபை அல்லவோ உன்னை இப்படியாக உயர்த்திட்டு,
ஹல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தீபமாக என்னை வந்து தேற்றினார் என்று பாடினீர்களே. நான் பாவத்திலே, உளையான சேற்றிலே, ஒதுக்கப்பட்ட நிலையிலே, சமுதாயத்திலேயும் மற்ற காரியங்களிலும் அருவருக்கப்பட்ட நிலையில இருக்கும்போது நேசரனை தேடி வந்தாரே, எனக்கு அன்பு காட்டினாரே, என்னை அரவணைத்தாரே, என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணினாரே என்கிற நன்றியறிதல் இருக்குமானால், லிசன், அந்த நன்றியறிதலான இருதயம் இருக்குமானால் நான் எப்படி இருப்பேன்? ஆலயத்துக்கு வரும்போது அழகாக உடுத்தி கொண்டு வர படித்திருக்கிறோம். இன்னும் கிறிஸ்துமஸ் வந்ததுன்னா இருக்கிற நகையெல்லாம் அப்பி அள்ளி சப்பரம் போல் வருவதற்கு படித்திருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் காட்டி சொல்லணும். ஹல்லேலூயா. எங்கேயோ ஊர்ல ஒரு பட்டிக்காட்டுல கிடந்த இங்க பெங்களூர் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன உயர்த்தி இருக்கிறா, என்ன நல்ல ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல தெரியும். ஆனால் அவர் வந்து கதவு தட்டும் போது கால்களை எப்படி அழுக்காக்குவேன்? ஹல்லேலூயா. உங்களை பற்றி தான் எழுதி வச்சிருக்குதா? இந்த அம்மா கருப்பாய்க்கு வந்திருக்கிற வாழ்வை பாருங்களேன். என்ன வாழ்வு, என்ன வாழ்வு! தேவ ஜனமே, இந்த கால வேளையில எத்தனை நன்றி அறிதலா இருக்கிறோம் என்பது முக்கியம். எனக்கு ஒரு 2வது மகன் இருக்கிறான். ஐ எம் சாரி டு சே தட் ஹி இஸ் மை அடாப்டட் சன். ஹி இஸ் மோர் தென் மை சன். அவன் எனக்கு ஒரு அடாப்டட் பிள்ளை என்று சொல்வதற்கு நான் விரும்பல. எனக்கு 6 பிள்ளைகளில் 3 பேரை நான் தத்தெடுத்திருக்கிறேன். 3 பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். அந்த கவனிங்க. அவன் now he is more than 25-26 years tall man, all handsome. He is so bright. நல்ல கலரா இருப்பான், நல்ல மசில்ஸ் உண்டு. என்ன, பிகாஸ் he is doing all the exercise, ஜிம் எல்லாம் பண்றான். and he has completed his MBA. தன்னுடைய MBA முடித்திருக்கிறான். 1 வருஷம் சிங்கப்பூர்ல வேலை செய்தான். BBA முடித்தே சிங்கப்பூர்ல போய் வேலை செய்தான். மறுபடியும் வந்து MBA பண்ணியிருக்கிறான். இப்பொழுது எங்களுடைய வீட்டிலே, எங்களுடைய ஊழியத்தில் கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருக்கிறான். he is waiting for his next step. அடுத்த அடிக்கு காத்திருக்கிறான். but whenever I am at home, whenever he is at home, நான் வீட்டில் இருந்தாலும் அவன் வீட்டில் இருந்தாலும், இன்றைக்கும் நான் படுக்க போகும்போது 12 மணி ஆனாலும் என்னுடைய கால்களை பிடித்து அதை மசாஜ் பண்ணாமல் அவன் தூங்கினதில்லை. என்னுடைய மனைவியினுடைய கால்களையும் பிடித்து விட்டு தான் தூங்குவான். நன்றாக பிடித்து விட்டு, நான் வேண்டாம் என்று சொன்னாலும் பிடித்து விடுவான். நான் அடிக்கடி சொல்லேன், தம்பி, now you are grown up, you are a man now, and you are having so many responsibilities, and you are a postgraduate now, why do you do this? எதுக்கு பார்த்து தம்பி செய்யற? நீ தான் இப்போ போஸ்ட் கிராஜுவேட் ஆயிட்ட, பெரிய ஆள் ஆயிட்ட. ஓகே, அவன் அடிச்சல நேரங்களில் சொல்லுவான், டாடி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் அலைவ். ஏன் என்று கேட்பீர்கள். அவனுடைய தாய் தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக அவனை நதியிலே போட விரும்பினாள். தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அந்த பிள்ளையை தூக்கி நதியிலே போட விரும்பினாள். அதிலிருந்து அவளுடைய கையிலிருந்து பறித்து அவனை எனக்கு மகனாக்கி கொண்டேன். அவன் சொல்லுவான், even my own mother wanted to throw me in the river to kill me. என்னை கொலை செய்வதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு, தனக்காக, தன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக. நீங்க மட்டும் இல்லன்னா, டாடி நீங்க மட்டும் இல்லன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிருக்காது. Wherever I go, I am called as Augustine Jabakumar's son. There is a glory for me. எங்க போனாலும் என்னை அடையாளம் கண்டு கொள்றாங்க, அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற உங்க பேர் நிமித்தம். I want to show my gratitude. நான் உங்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றியையும் தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் இப்படி வாழ்கிறேன், அதற்காகத்தான் இப்படி செயல்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாக்கி உனக்கு ஒரு நாமத்தை தரித்து உனக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து தந்து உன்னை ஆளாக்கி உருவாக்கி இருக்கிற அவருக்கு நன்றியறிதலா இருப்பாய் என்றால் நீ செயல்படாமல் இருக்கவே முடியாது. நீ செயல்படாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்ட நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? நான் அடிக்கடி உட்கார்ந்து தனியாக பாடுகிற பாடல்களே ஒரு பாடல்,
வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை பூவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆனந்தமே. இயேசுவல்லால் ஆசை பூவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆறுதலே. ஆனந்தமா இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா. நேசர் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? கதவை திறமா. என் தலையெல்லாம் நனைந்திருக்கிறது, பனியினாலே நனைந்திருக்கிறது, கதவை திறமா. நான் தான் உனக்கு வாழ்வு கொடுத்தேன், நான் தான் உன்னை வசதியான காரியங்களை செய்தேன், நான் தான் உனக்கு சௌகரியத்தை கொடுத்தேன். கமான் கமான் லிசன் டு மீ, ஓபன் த டோர் ஃபார் மீ. காலை அழுக்காக்கி போட்டேன், செருப்பை கழட்டி போட்டேன், நான் எப்படி அழுக்காக்குவது? இப்படி அந்த அம்மா எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. நடந்தது என்ன? வாசிக்கலாம் தொடர்ந்து. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். பொங்கினது. இப்பதான் கொஞ்சம் யோசித்து அவரு என்னெல்லாமோ செய்து பார்த்தார், என்னெல்லாமோ செய்து பார்த்தார். somehow open the door my dear darling. no. அடுத்தால என்ன நடக்குது? கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்வு வந்துச்சு. 5வது வசனம். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போளம், என் விரல்களில் இருந்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த அம்மா அவ்வளவு சென்ட்ல ஊறி கிடக்குறா. இப்போ அவ்வளவு பெர்ஃபியூம். அப்படி கைய போய் அந்த ஹேண்டில் வச்சாலே அங்கிருந்து கலகலகலகலகலகலகலன்னு பெர்ஃபியூமா கொட்டுது. அவ்வளோ வசதியில வந்துட்டா. யாரு? கருப்பாயி. ஆமா, அங்க சொத்துக்கு இல்லாம வக்கு இல்லாம வாசற்படியில வாலிப பெண் காவல்காரியா செக்யூரிட்டி கார்டா இருந்தவள இப்ப உள்ள கொண்டு வந்து கையில இருந்து படிக்கிற இந்த வெள்ளப்போளத்தை கொண்டு வச்சாச்சு. இந்த அம்மாவுடைய நிலைமை இப்படி இருக்குது. அடுத்த வசனத்தை பாசுங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன். போதும். தட்டி தட்டி பார்த்தாரு, விரல அந்த துவாரத்தின் வழியாக விட்டு தானாக திறக்கணும்னு பார்த்தாரு, முடியல. நேசர் போய்விட்டார். இப்போ அந்த அம்மாவுக்கு உணர்வு, ஐயோ, ஐ மிஸ்ட் an opportunity. சந்தர்ப்பத்தை இழந்து விட்டேனே. தேவன் தந்த காரியத்தை, என் நேசர் தந்த காரியத்தை இழந்து விட்டேனே. உடனே இந்த அம்மா தெருல ஓட ஆரம்பிக்கிறார். ராத்திரி, நடுராத்திரி வாலிப மகள் தெருவில் ஓட ஆரம்பிக்கிறார். என் நேசரை தேடினேன் என்று சொல்லி ஓடுகிறாள் தெருவில். அங்கதான் நடக்குது என்ன? என்னை காவல்காரர்கள் என்னை கண்டார்கள். என்ன செய்தார்கள்? அடித்து காயப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. இப்ப இவன் அடி வாங்கினது யார்கிட்ட? காவல்காரர் அல்ல போலீஸ்மேன்.
சபையில யார் காவல்காரர்? சபையில யார் காவல்காரர்? வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா, காவல்காரன் அவைகளுக்கு கதவை திறக்கிறான். ஆண்டவர் ஊழியர்களை உங்களை காத்து உங்களை பராமரிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அது எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, ஒருவேளை என்னை போல எங்கேயோ இருக்கிற மிஷினரி திடீர் வந்து பிரசங்கம் பண்ணினாலும் சரி, அல்லது இங்கே இருக்கிற போதகர்களாக இருந்தாலும் சரி, அங்கே அவருடைய வேலை என்ன? நீ தவறான நேரத்துல சுத்திட்டு தெரிஞ்சா டப்புன்னு போட்டு உனக்கு என்ன செய்யணும்? உன்னை திருத்தணும். எந்த நேரத்துல, நேரம் கட்ட நேரத்துல எங்க நடந்துகிட்டு இருக்க? ஆனா நம்மளோ குருவானவர் ஒரு வார்த்தை கடினமா சொல்லிட்டா, என்ன ஐயர் எனக்காகத்தான் பிரசங்கம் பண்ணி, உனக்காக பிரசங்கம் பண்ணாம யாருக்கு பிரசங்கம் பண்றேன்? இவங்க வந்திருக்கவங்களுக்கு, உங்களுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ண வந்தேன். எனக்காகவே பிரசங்கம், உனக்கு தான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். சில நேரம் கொட்டு விழத்தான் செய்யும், சில நேரம் காயப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். பட் ஹவு டு யூ டேக் இட்? இன்னைக்கு பிரசங்கத்துல எனக்கு ரொம்ப காயம் உண்டாயிட்டு, நான் அடுத்த வாரம் கோயிலுக்கு வர்றதில்லை, ஐயர் கூப்பிட்டு விட்ட கூட வர்றதில்லை. நல்ல முடியாது, வாந்தர வந்திருக்கும்போது எப்படி நடத்திக்கிட்டீங்க? இத்தனை ரூபா கொடுத்தேன் அசனத்துக்கு, அசனங்களாம் உண்டாங்கன்னு தெரியாது, ஐ டோன்ட் நோ. இத்தனை ரூபா கொடுத்தேன், இத்தனை மூட ரைஸ் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், என் பேரை நீ வாசித்தீரா? அப்படியே அப்பா, நீ பேர் வாசிக்கணும் தான் ரைஸ் கொடுத்தியா? கவனிங்களமா, we are hurt by the people those who are set upon you. உன் மேல வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், உன்னை காக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், உன்னை திருத்துவதற்காக, உன்னை நேர்வழிப்படுத்துவதற்காக, உன்னை சரியாக்குவதற்காக உன்னை காயப்படுத்தினால் அது நிமித்தம் ஒதுங்கி கொண்டாயோ? இன்றைக்கு அப்படிப்பட்ட காயத்தினால நீ ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி விட்டாயோ? தேவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டும்படியாக வந்திருக்கிறார். ஆனா சில காவலர்கள் இருக்காங்களா, கொஞ்சம் எக்ஸஸா போயிருவாங்க. அதே வசனத்தை பற்றி வாசிங்க. காவலர்கள் அடித்து காயப்படுத்தினார்கள். இது டூ மச். என்ன செஞ்சிட்டான்? மேல இருந்த போர்வையே தூக்கிக்கிட்டான். சில காவல்காரர் ரொம்ப மோசமான ஆட்கள். இடையில இடம் கிடைச்சா உடனே அதையும் பிடிங்கிடுவான், எது கிடைக்குதோ பிடிக்கிடுவான். நல்ல கவனிங்களம்மா, நல்ல கவனிங்கள். நான் காயப்பட்டுல நம்மளை திருத்துவதற்காக தேவன் ஊழியர்களை கொண்டு வருகிறார். ஆனால் சிலரு நம்ம மேல இருந்த போர்வை மேலதான் அவனுக்கு கவனம். ரெண்டு விதமான ஊழியக்காரர்கள் உண்டு, ரெண்டு விதமான ஊழியங்கள் உண்டு. இன்றைக்கும் சபையில உண்டு, சபைகளின் வெளியே உண்டு. அவன் எதுக்கு வர்றான்? நிறைய பேர் உன் மேல இருக்கிற போர்வையை தூக்கிட்டு போறது அவனுக்கு குறி. அவனுக்கு காவல்காரன் தான் பேர். அடையாளம் கண்டு கொண்டாயோ? அடையாளம் கண்டு கொண்டாயோ? எதற்கு உண்மையில நியமிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அடையாளம் கண்டுகிறாயோ? ஆனால் நீ உண்மையான ஒரு காவலாளி கையிலே நீ காயப்பட்டிருந்தால் அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்து. சங்கீதக்காரன் சொல்கிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என்னுடைய தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீ காயப்பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். இந்த காயம் எப்படி உண்டானது? நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை. உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் போது நீ செயல்படவில்லை. நீ உன்னுடைய வசதியிலே மயக்கத்திலே இருந்து விட்டாய். நீ உயர்த்தப்பட்ட நிலையிலே நன்றி அறியாதவனாக இருந்து விட்டாய். ஆகையினாலே ஆண்டவர் உன்னை இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே உன்னை அனுப்பும் போது நீ அதற்கு விரோதமாக முறுமுறுத்து அந்த காயம் ஆறக்கூடாது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறாயோ? குரங்கு பார்த்திருக்கீங்களா? குரங்கு பார்க்காதவங்க யார் இருக்காங்க? குரங்குக்கு ஒரு புண்ணு வந்ததுன்னா போதும், அதையே நோண்டி 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 செத்து போகும். பூனையை பார்த்திருக்கீங்களா? பூனைக்கும் காயம் உண்டாகும். ஆனா பூனைக்கு 9 lives சொல்லுவாங்க, 9 வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். பூனை எவ்வளவு மேல இருந்து கீழே போட்டீங்கனாலும் அழகா சாஃப்டா 4 கால்ல லேண்ட் ஆயிரும். That is the beauty of cat. I don't know how much you know about cats.
பூனையை எத்தனை மாடி மேல இருந்து கீழே போட்டீங்கனாலும் அழகா நீ கீழே வரும்போது அழகா சாப்பிட்டா லேண்ட் ஆயிரும். அதுக்கு காயம் வரும், அதுக்கு சில நேரங்களில் காயம் வரலாம். ஆனா என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய செலவாலே நக்கி நக்கி அதை குணமாக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, கையை பிடிச்சு கேளுங்க. அது ஆலயம் தான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நான் பக்தி இல்லை விடறா. பையை பிடிச்சு கேளுங்க, நீ குரங்கா நீ பூனையா? என்னைக்கோ பட்ட ஒரு சின்ன காயத்தை நோண்டி 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 பெருசாயி நீ அதை பெருசாக்கி அது நார்து. And you are in a dying process. தேவனோடு கூட பேசுகிறார். தேவனுடைய இருதயத்தின் அடிக்காயத்தை கட்டும்படியாக வந்திருக்கிறார். உன்னுடைய ஜோதியை பிரகாசிக்க பண்ணி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். நீ சந்திரனை போல வாழ்ந்ததெல்லாம் மாற்றி உன்னை சூரியனை போல பிரகாசிக்க பண்ண விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவரை, யார் நல்ல ஆண்டவர் வந்திருக்கிறார். தன்னுடைய ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டுவதில் அவர் ஆனந்தமாயிருக்கிறார். இந்த காயம் அவளுக்கு தேவையில்லை. Sometimes we are hurt without any reason and we deserve it. நமக்கு தேவை, என நம்மை திருத்துவதற்கு, நம்மை உணர்த்துவதற்கு அதுக்கு தேவை. பட் ஸ்டில் ஐ குட் ஹவ் அவாய்டட் இட். நான் அதை தவிர்த்திருக்க முடியும். அந்த காயம் படாமல் தடுத்திருக்க முடியும். எப்படி தவிர்த்திருக்க முடியும்? கதவை தட்டணும்னா திறந்திருக்கலாம்ல. கதவை தட்டணும்னா திறந்திருந்தா இந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சிலர் ஆண்டவர் அடிச்சுதான் திருத்த வேண்டி இருக்குது. அது வரைக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்கி. ஏன்னா அங்க இருந்து அப்படியே சென்று ஊத்திக்கிட்டே இருக்கு. இதுலயே எல்லாம் மறந்து போச்சு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உன்னை செயல்பட வேண்டியதை செயல்படாதபடி ஆக்கினதுனால நீ இன்றைக்கு காயப்பட்டு தான் திரும்பணுங்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்த்தல் வைத்திருக்கிறார். இந்த தேசத்துல இன்றைக்கு கதவுகள் திறந்திருக்கிறது போல இன்றைக்கும் கதவுகள் திறந்திருக்காதபடி போறதற்கான வாய்ப்பு உண்டு. You know what is happening in Karnataka? கர்நாடகாவில் நடக்கிறது நீங்கள் அறிவீர்கள். மூலை மூலையில் அடிக்கப்படுகிறது நீங்கள் அறிவீர்கள். நன்றா கவனியுங்கள். என்னோடு கூட ஊழியம் செய்கிற சரவணன் என்கிற சகோதரன் 2.5 மாதத்துக்கு முன்னதாக அடித்துக் கொல்லப்பட்டான் சுவிசேஷத்துக்காக. போன வருடத்தில் என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் வினோத் என்ற ஒரு சகோதரன், அவர் சுடப்பட்டார். ஆலயத்துக்குள்ளே ஒரு பாம் போட்டு அங்க வந்திருந்த எல்லாரையும் சேதப்படுத்தினார்கள். பாஸ்டரை சுட்டார்கள். அவருடைய வயிற்றிலே பட்டு விட்டது. நெஞ்சிலே பட்டிருந்தால் செத்திருப்பார். வயிற்றிலே பட்டு குடல் அருந்து போய் 9 மாதங்கள் அவர் பேசக்கூடாதவராக மாறினார். அவர் செய்த தவறு என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துல 4 சகோதரர்கள் உண்டு. நல்ல பிசினஸ் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தை விரும்பாத சிலர் அவர்களுக்கு செய்வனை செய்தார்கள். செய்வனை நிமித்தம் திடீரென்று ஒரு மாதத்திலே 4 பேரும் 4 காலால் நாயை போல் நடப்பார்கள். அவருடைய மனைவிமாருடைய நாக்கு ஒரு பெரிய ஒரு 6 அங்குலம் வெளியே தொங்க ஆரம்பித்து கற்றுவார்கள். எத்தனையோ மந்திரவாதிகளை அழைத்தார்கள். எத்தனையோ கோயில்களுக்கு போனார்கள். எத்தனையோ டாக்டர் இடத்துல போனால் நன்றாக நடக்காத போது பக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டார்கள். இவர்கள் போய் ஜெபித்த போது அவர் விடுதலையானார். அந்த குடும்பம் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தது. இதை கண்ட பொறாமை கொண்டவர்கள் பாஸ்டரை கொல்ல மதித்தார். This is India. This is where you are living. This is what is happening today. You may be saying, oh, it's a very free India and we have got so many good things. Yes, sir. But திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் செயல்படுவோர்வார். ஆண்டவர் தட்டுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீ இளைஞனாய் இருக்கலாம். You may be young today. God is knocking at your door. And நீ சொல்லுவேன் கல்யாணம் முடிச்சுட்டு போலான்னு. நான் எப்பவும் ஒரு அங்கிளுடைய காரியத்தை சொல்லுவேன். அவர் மைன்ஸ் மேனேஜரா இருந்தாரு. அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இப்பவுமே நான் ஊழியக்காரனா போயிட்டு நல்ல பொண்ணு கிடைக்காது, ரொக்கம் நிறைய தரமாட்டான், நகை குறையாதான் போடுவான், படிச்ச பிள்ளையா கிடைக்காது. இப்ப மைன்ஸ் மேனேஜர் அப்பம் கல்யாணம் கட்டினா அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து ஊழியம் போயிடலாம். நல்ல பொண்ணா, நல்ல ரொக்கம், நகை, நட்டு எல்லாரோட சேர்ந்து கிடைச்சது. அந்த மனைவி பார்த்து சொன்னாரியம்மா, நான் கல்யாணம் கட்டு முன்னாலே தீர்மானிச்சிருந்தேன் ஊழியத்துக்கு போகணுன்னுட்டு, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லடா, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பைபிளே தெரியலையே. என்ன பைபிள் தெரியல? திருமணமானவர்கள் 1 வருஷத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது தெரியுமா? ஆமா, போருக்கு போக கூடாது. ஆமா, ஐ காட் அ குட் வைஃப்.
நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்கா, நல்ல பைபிள் ஸ்டடிலாம் தெரியுது, ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாலன்னு சொல்லி அவரும் சரின்னாரு. ஒரு வருஷத்துல குவா வந்துட்டு. உடனே அவர் பிள்ளை பிறந்த உடனே சொன்னார், அம்மா இப்ப போலாம். சி என்னங்க அத்தான் இப்படி சொல்றீங்க, பிள்ளை வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியுமா, மருந்து கொடுக்க தெரியுமா, குளிப்பாட்டு தெரியுமா, கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம் அதுக்கு பிறகு போலாம். பிள்ளைக்கு 3 வயசாச்சு, நர்சரிக்கு போக ஆரம்பிச்சது. அப்போ சொன்னார், அம்மா இப்ப போலான்னுட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இப்ப நம்ம அங்க போற இடத்துல எப்படி இருக்குமோ தெரியல, மிஷினரியா போறோம், அங்க ஸ்கூல் இருக்குமோ தெரியல, நம்ம பிள்ளைக்கு சரியான அஸ்திவாரம் போட்டுரும், அட்லீஸ்ட் ABCD ஒழுங்கா சொல்லட்டும், அத மாதிரி ஒரு நல்ல பேஸ் போட்டுட்டு போலாம், 5 வயசு ஆகும்போது போலாம். பிள்ளைக்கு 5 வயசு ஆகும்போது மறுபடியும் சொன்னாரு, ஏமா போலாமா? உங்களுக்கு தெரியாதா, நான் 4 மாசம் முழுகாம இருக்கேன். 4 months pregnant now. That's all. நான் ஊழியத்துக்கு போகும்போது வந்து ஸ்டேஷன்ல அழுதாரு. தம்பி ஒன்னி என்னைய கூப்பிட்டாரு, கதவை தட்டினார், அப்ப திறக்க மாட்டேன்ட்டேன். இப்ப ஒன்னும் செய்யாதபடி கட்டப்பட்டவனா இருக்கிறேன். God asked you to go for ministry today. If he is calling, come on, it is high time. Don't delay. பிந்தி போட விட்டுறாங்க. ஆண்டவர் ஒருவேளை ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார், செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஏவிப்பார், செய்யுங்க. Act today. If you delay, you will be hurt. இரண்டாவது ஒரு ஆளை காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். நமக்கு தெரிந்த காரியம் தான், நான் தெரியாத ஒரு உண்மையை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். 30வது வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணி போனான். வழியிலே அவன் சில திருடர்களை சந்திக்கிறான். அவர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போகிறார்கள். யார் இவனை காயப்படுத்தினது? நல்ல கவனிங்க. யார் காயப்படுத்தினது? கள்ளர். நல்ல கவனிங்க. இந்த ஓமையில ஆண்டவர் 3 விதமான மக்களை குறித்து பேசி இருக்கிறார். ஒருவேளை கேட்டிருப்பீர்கள், கேட்காதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையிலையும் உலகத்திலையும் 3 விதமான மக்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சாரார் என்ன தெரியுமா? உன்னுடையது என்னுடையது, அதாவது மற்றவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறவர்கள். அவர்களுக்கு பேரு கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள். திருடுவான், எப்படியாவது திருடுவான். இதெல்லாம் ஏன் இது, அது அவனுடைய பிரின்சிபிள். 2வது கூட்டம் என்ன தெரியுமா? ஏன் இது ஏன் இதுதான், வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அது யாரு? ஆசாரியனும் லேவியனும். ஏன் இது ஏன் இது, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, என்கிட்ட பத்திரமா இருக்கானா, நான் பத்திரமா இருக்கானா, அதுதான் முக்கியம். 3வது ஆளு தான் சமாரியன். அவன் என்ன சொல்றான்? என்னுடையது உன்னுடையது. அவன் யார்? அடிபட்டு கிடக்கிறவன் தெரியாது, குற்றுயிரா கிடக்கிறான், அவனுக்கு நினைவில்லை. இவனுடைய திராட்சை ரசத்தை செலவழிக்கிறான், எண்ணெயை செலவழிக்கிறான், வாகனத்தின் மேல் ஏற்றுகிறான், தன்னுடைய பணத்தை கொண்டு சத்திரக்காரனுக்கு கொடுக்கிறான், எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். பேர் தெரியாத, ஊர் தெரியாத, அடையாளம் தெரியாத, இவன் திரும்ப தருவானா என்று அறியாத ஒருவனுக்கு தன்னுடைய வாகனத்தையும் கொடுக்கிறான், எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அவனுடைய பிரின்சிபல் என்ன? என்னுடையதெல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு. ஆமா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஜனத்துக்குரியது எனக்குரியது. புடுங்கிக்கிறான். ஆனா மேல காக்கி சட்டை போட்டிருக்கான், இல்லைன்னா வேற சட்டை போட்டிருக்கான், கதர் சட்டை போட்டிருக்கான், அவ்வளவுதான். That's all. That is one group of people living on the cost of others. Try to snatch anything, try to grab everything. That is one. The second group, நம்ம முதல் குரூப்ல இருக்க மாட்டோம், நம்ம கள்ளரா இருக்க மாட்டோம். கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தமே இல்லையே. 2வது குரூப் என்னது? Mine is mine. I cannot share anything. I cannot give anything. I live for myself. I make money for myself. I build house for myself. I do everything for myself. Nothing else. Nobody else can have it. அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், அந்த ஆசாரிய லேவிய கூட்டம். But the third thing, an unknown person, Samaritan, அவனுக்கு பேர் கூட தெரியாது, ஒதுக்கப்பட்டவன், ஆனாலும் பெரிய உள்ளமுடையவன்.
என்ன தேவையுள்ளவர்களுக்கு தன்னுடைய இதயத்தை, பணத்தை, தன்னத்தில் இருக்கிற வசதி, அவனும் பிரயாணப்படுகிறான். அவனுக்கு வேண்டும் திராட்சரசம், அவனுக்கு எண்ணெய் வேண்டும், அவனுக்கு வாகனம் வேண்டும், அவனுக்கு பிந்தி போகக்கூடாது, அவனுக்கு பணமும் வேண்டும். ஏன்னால் பிரயாணத்தில் இருக்கிறான். இன்றைய மாதிரி அன்றைக்கு பேங்கிங் சிஸ்டம்ல கார்டை போட்டு பணம் எடுத்துக்கிறதுக்கு you have to carry money. ஆனா தன்னுடைய மற்றவர்களுக்கு கொடுத்து தேவையுள்ளவர்களுக்காகவே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவையுள்ளவர்களுக்கு தருவதற்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். விபச்சாரிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். ஆனால் எப்படி ஊழியம் செய்வது என்று தெரியாமல் மிளித்த நாட்களிலே அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பிறந்த சில பிள்ளைகள், தவறாக பிறந்த பிள்ளைகள், தப்பி போய் பிறந்த பிள்ளைகள், தருதலைகளாக திரிகிறதை பார்த்து அவர்களை ஆதரித்து, அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவர்களுக்கு உணவு கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து நாங்கள் பணிபுரிய ஆரம்பித்தோம். அவர்களை கூப்பிட்டு ஆண்டவருடைய அன்பை கொடுத்து அவர்களோடு கூட பேசினேன். அவர்களை கூட்டி வைத்து, அந்த பிள்ளைகளுக்கு அப்பா பேர் தெரியாது, அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, கொடுக்கிற சாப்பாடு நாங்க கொடுக்கறதா, அந்த இதை கொடுக்கறதா. அந்த பிள்ளைகளோடு பேசும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். இயேசு நமக்காக தன்னையே தந்தார், பிதா தன்னுடைய குமாரனை தந்தார், நாம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினேன். விளங்க பண்ணின உடனே ஒரு அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டேன், நீ என்ன செய்ய போறேன்ட்டு. உடனே ஒரு 4 வயசு பையன் எந்திரிச்சுன்னா, அங்கிள் எனக்கு 2 ரொட்டி இருந்ததுன்னா 1 ரொட்டி கொடுத்துருவேன். அடே, ஒரு பையன் 6 வயசு பையன் எந்திரிச்சுன்னா, எனக்கு 2 பேண்ட் இருந்ததுன்னா 1 பேண்ட் கொடுத்துருவேன். See, that is Christianity. That is Christianity. How do I live? நான் எப்படி வாழ்கிறேன்? எனக்காகவே வாழ்கிறேனா அல்லது மற்றவர்களுடைய தேவையை பார்த்து என்னுடைய இதயம் திறந்து அவர்கள் திரும்ப தருவார்களா இல்லையா என்பதை பார்க்காமலே வாழ்கிறேனா? இது முக்கியமானது அருமையானவர்களே, முக்கியமானது. இங்கு யாரால் காயப்படுத்தப்பட்டான் அந்த மனுஷன்? யாரால் காயப்படுத்தப்பட்டான்? கள்ளர்களால். மற்றவருடைய காரியத்தை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறபடினால மற்றவருடைய பெயர், மற்றவருடைய புகழ், மற்றவருடைய காரியங்களை பறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற கொள்கையுடையவர்களால் நீங்கள் காயப்படப்படலாம். சபையில என் பேர் தான் பெருசா இருக்கணும், என் பேர் தான் பெருசா இருக்கணும், என் பேர் தான் பெருசா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். தேவன் அந்த காயத்தையும் கட்ட வந்திருக்கிறார். People may be trying to grab your fame, your glory. Don't bother. அது உன்னை செயலற்று மாற்றி இருக்கலாம். தேவன் உன்னை காயங்கட்ட வந்திருக்கிறார். என்ன தவிர வேற யாரும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லுகிற சில கூட்டம் இருக்கத்தான் செய்யும் சபைகள், எனக்கு தெரியும். ஆனா அவங்க மூலம் நீ காயப்பட்டிருக்கலாம். தேவன் உன் வெளிச்சத்தை பெரிதாக்கி பெரிதாக்குவதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். 3வது ஒரு ஆள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே ஒரே ஒரு ஆளை கொஞ்சம் அடையாளம் காட்டி கொடுக்கிறேன், வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 17வது அதிகாரம், 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17:23. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனை வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி. யாரையா இந்த அகித்தோப்பேல்? எல்லாவற்றையும் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் சின்ன காரியம் மாத்திரம் சொல்கிறேன். தாவீதின் காலத்தில் பிரதம மந்திரியாக இருந்தவன் அகித்தோப்பேல். ஆனால் தாவீதை தள்ளிவிட்டு அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் ராஜாவாக மாறின போது இந்த அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு போய்விட்டான். அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாக மந்திரியாக இருக்கிறான். அப்சலோம் தாவீதை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறான். ஆனால் தேவன் தாவீதின் மேல வைத்த அன்பினாலே அவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்குவதற்காக ஊசா என்கிறவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்சலோமுக்கு வழி நடத்துகிறார். இப்ப அப்சலோமுடைய நிலைமை குறித்து நான் பேச போகவில்லை, நான் அகித்தோப்பேலை குறித்து பேசுகிறேன். அவனை குறித்து வேதம் சொல்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்கள். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படியாக நல்ல ரெஸ்பெக்டோடு கூட இருந்தவனுடைய ஆலோசனையை
அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம் 17வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர், நல்ல கவனி, இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். 2 நேரம் கர்த்தர் கர்த்தர். Advice was not taken. Friends, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கலாம். இன்றைக்கு அநேகருடைய காரியத்தில் நீங்கள் என்னை மதிக்கவில்லை, எனக்கு இடம் கொடுக்கவில்லை என்கிற நிலையின் நிமித்தம் நீங்கள் உங்களையே காயப்படுத்தி இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. May the Lord deal with you. ஆண்டவர் உன்னை குணமாக்க வந்திருக்கிறார். முதலாவது சொன்னேன், காவல்காரர்களால் அந்த சூலமித்தியால் அடிக்கப்பட்டாள். இரண்டாவது சொன்னேன், கள்ளர்களால் அடிக்கப்பட்டான். ஆனா இவனோ தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். வேதம் எப்படிப்பட்டவர்களை குறித்து, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்களாம், காயம் உண்டாக்கிக் கொள்கிறார்களாம். You may be hurt because your prestige is questioned. You may be hurt because your position was questioned. Or somebody might not take your advice. இந்த காலை வேளையில் இப்படி காயப்பட்டவர்களும் இங்கே இருக்கலாம். என்னுடைய மரியாதை என்ன ஆயிற்று, என்னுடைய பேர் என்ன ஆயிற்று, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆயிடுச்சு, நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் ஒருத்தனும், அதனால இங்க போக மாட்டேன், இதை செயல்பட மாட்டேன். Sir, are you withdrawing yourself because of that? He withdrew from the government even and killed himself. தன்னை அழித்துக் கொள்கிறான். தேவன் ஒரு சிலரோடு நேரடியாக பேசுகிறார். தேவன் உன்னை காயம் கட்டும்படியாக வந்திருக்கிறார். ஆனா நல்ல கவனிங்க, சில நேரங்கள்ல ஆண்டவர் இதையும் செய்வார். வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம். அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 17வது 18வது வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை. அல்லேலூயா. தேவன் காயப்படுத்துவார். ஏன்? அதை குறித்து நான் விவரமாக பேச விரும்பவில்லை. சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கிறார். நான் ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் காட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். It's already too late, isn't it? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பேதுரு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே உமக்கு இதெல்லாம் நடக்க கூடாது. அதுக்கு முன்னால் தான் சொன்னா, நீர் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிலாம் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், எப்பா மாம்சமும் ரத்தமும் ஒன்னே இதுக்கு வெளிப்படுத்தல, பிதாதான் வெளிப்படுத்தினான்னு சொல்லி அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் அவர்களுக்கு தான் படப்போகிற பாடுகளை சொன்ன போது பேதுரு அவரை கூட்டு கடிந்து கொண்டு, ஆண்டவரே இதெல்லாம் நடக்க கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னது? அப்படியா? எல்லாரும் முன்னாலும் சொல்லிட்டாரு. இப்ப நமக்கு சிலருக்கு பிரச்சனை அதுதான். திட்டுறதான் திட்டுறீங்க, தனியா திட்டுங்க ஐயா. 4 பேர் இருக்கும்போது என்ன திட்டுறீங்க? இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தான, யார் முன்னாலும் எல்லாரும் முன்னாலையும் வச்சுட்டு. நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம், என்ன நடந்திருக்கும்? ஆனா கொஞ்சம் தள்ளி பேதுரு கிட்ட கேட்கிற, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவன் எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனம் என்னது? அப்பாலே போ சாத்தானே. He was not hurt. He submitted to the chastisement of God. தேவன் என்னை குட்டுகிறார், தேவன் என்னை காயப்படுத்துகிறார், அவருடைய காலிலே போவோம். நீங்க வளர்க்கிற நாயை அடிங்க, உதைங்க, அது உங்களையே சுத்தி வரும்.
தெரு நாயை அடிச்சு பாருங்களேன். ஹலோ, அது என்ன செய்யும்? நீ போகும்போது வரும்போது பொறன்னுட்டே இருக்கும். தெரு நாய் மேல ஒரு சின்ன கல்லு போட்டு பாருங்க. ஏன்னா அது போன நாய் இல்ல, நீ விளக்குற நாயினா அடிச்சாலும் உதைச்சாலும் உங்களே சுத்தி சுத்தி வரும். அநேக தேவ மக்கள் தெரு நாய் தான். சாரி, ஒரு சின்ன காயம் பட்டா போதும் ஓடியே போயிடுவான். அதுக்கு பிறகு ஆண்டவரை பார்த்தால இல்லையா, நான் அவருடைய பிள்ளை ஐயா, அவர் காலகாலம் தட் இஸ் பேதுரு. பேதுரு பாருங்க, அதான் பேதுரு. நீ சாத்தான்னு சொன்னாலும் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே உம்முடைய காலுக்குள்ளே கடப்போம். ஆனா அதே மாதிரி 12 சிஷ்யர்ல இன்னொரு ஆள் இருந்தான், யூதாஸ் காரியோத். அவன் ஒன்னு சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அங்க ஒரு காரியம், 26வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். அங்கே 7வது வசனத்தை வாசிக்கலாம். விலையேற பெற்ற பரிமாணமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனா யோவான் எழுதுறான், இந்த சீஷர்கள் அல்ல, யூதாஸ் சொன்னான். யார் சொன்னது? யூதாஸ் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அவளை எதுக்குப்பா தொந்தரவு பண்றீங்க, விடுங்கப்பா. என்ன சொன்னாரு? அவளை எதுக்கு தொந்தரவு பண்ணீங்க, விடுங்க. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர், கம் ஆன் லீவ் ஹர். நடந்தது என்ன தெரியுமா? பேதுருவை சாத்தான திட்டினாரு, அவன் இன்னும் சப்மிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ யூதாஸ் காரியத்தை, டேய் நீ சொல்றது தெரியலடா, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொன்னாரு. உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதே அதிகாரத்துல 14வது வசனம், அப்பொழுது 12 ஒருவனாய யூதாஸ் காரியோத்து போய் ஒரு சின்ன அட்மானிஷன், ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன காரியம் தான் செஞ்சாரு யூதாஸ் காரியம். எப்ப அவளை விட்டுருப்பா அப்படின்னாரு, உடனே போய் காட்டி கொடுத்துட்டான். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, கேளுங்களேன். நீங்க பேதுருவா இல்ல யூதாஸ் காரியோத்தா? பேதுருவா இருந்தா சாத்தான்னு சொன்னாலும் உள்ளே ஆண்டவரே, ஆனா அவளை விட்டுடுப்பா அப்படின்னு சொன்னது கூட பறக்காம போய் காட்டி கொடுத்துட்டான். நிலைமை என்ன? நான்று கொண்டு செத்தான். He was isolated, தனியாக்கப்பட்டான், கொலை செய்து கொண்டான். ஆனா பேதுருவோ சப்மிட் பண்ணபடினால, நீங்க அடிச்சா நீங்களே காயங்கட்டுங்க ஆண்டவரே, நீங்க அடிச்சா நீங்களே காயங்கட்டுங்க, உம்முடைய கைதான் என்னை ஆற்றும், உம்முடைய காயம்தான் என்னை மாற்றும் அப்படின்னு சொன்னா அவன் பிரதான அப்போஸ்தலனாக மாறுவான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீ காவலாளர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ கள்ளர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது நீ உன்னையே காயப்படுத்தியிருக்கலாம், அல்லது உன் காயம் உன் கர்த்தரால் உண்டானதா இருக்கலாம். ஆனாலும் காயம் கட்டுகிற ஆண்டவர், நமக்காக காயப்பட்ட ஆண்டவர், நொறுக்கப்பட்ட ஆண்டவர் இந்த காலை வேளையில வந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டும் போது, முறிவை கட்டும் போது, சந்திரன் சூரியனை போலவும் சூரியன் ஏழத்தனையாம் பிரகாசமாகும். இந்த காலை ஆராதனையில தேவன் என்னை பிரகாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னுடைய வெளிச்சத்திலே மக்கள் அவரை காணும்படியாக என்னுடைய வெளிச்சத்தை பெரிதாக்க வேண்டும். அதற்காக எனக்குள் ஏற்பட்ட எல்லா காயங்களையும் கட்டும்படியாக நான் அவரை நோக்கி பார்க்க போகிறேன் என்று சொல்லி, இந்த நேரத்தில் நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் எல்லாரும் முழங்காலில் வரக்கூடியவர்கள் முழங்காலிலும் மற்றவர்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். காயம்பட்ட கரத்தோடு கூட நொறுக்கப்பட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்மத்தில இறங்கி வந்திருக்கிறார். தேவனுடைய குமாரன்
உனக்காக நொறுக்கப்பட்டவர், உனக்காக காயப்பட்டவர். உன் உள்காயத்தை கட்டும்படியாக, உன்னை முன்னேறக்கூடாதபடிக்கு, உன்னை முன்னேற செய்து உன்னுடைய ஊழியத்தை தடுக்கக்கூடிய ஒரு காயத்தை மாற்றும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அணைக்கும் கரங்களிலே ஆணிகள சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதப்பா, உம்மை பார்க்கையிலே